ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமியை வச்சு பொங்கல் செய்ய போகிறோங்க. சாமை அரிசி, சிறுதானியங்களை எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சாமிக்கு இப்போ திணை இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு சைடிஷாக சாம்பாரும் தேங்காய் சட்னியும் செய்திருக்கேங்க. இது சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்குலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வாங்க இந்த சாமி பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ சாமியை எடுத்திருக்கேன். இந்த சாமியில் ஒரு கிளாஸ் அளவு நான் எடுத்துக்கிறேன். தெரியுதுன்னு நினைக்கிறேன். சாமிக்கு பதில் திணை எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு வேணால் எடுத்துக்கோங்க, கப்பில் கூட எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் சாமை எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்லேயே அரை கிளாஸ் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் டபுளாக ஆக்கிக்கோங்க. இந்த பொங்கலே பார்த்திங்கன்னா 2-3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்றவங்க 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ இதை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு வந்துங்க. ஏன்னா ரொம்ப தூசி, இந்த சிறுதானியத்தில் ரொம்ப தூசியாக இருக்கும். நல்லா கழுவிக்கணும். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுலாம். இப்போ குக்கர்லேயே நம்ம எல்லாத்தையும் தாளித்து விட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதிலே நம்ம தாளித்து விட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா தேவையான முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, திருவுன இஞ்சி தோல் சீவிட்டு திருவிக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கிறத விட திருவி போட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ருவோம். பொடி பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா நம்ம எடுத்து போட்டுருவோம். இப்போ 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் வதக்கிட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த பொங்கலோடு நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் கடைசியில் சேர்க்குறதோட இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நீங்கள் நார்மல் பொங்கல் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் சேர்க்குறது நல்லா நம்ம பொங்கல் ஜீரணாகும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். நம்ம மொத்தத்தில் 1.5 கிளாஸ் எடுத்தோம் இல்லையா, பருப்பும் அரிசியும் சேர்த்து இந்த கிளாஸில் இதை நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இப்போது 1க்கு 3 நம்ம அரிசிக்கு தண்ணி வைப்போம் இல்லையா, அதோட எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் வச்சுக்கலாம். இப்போ 3 கிளாஸ் ஊற்றுறோம், எக்ஸ்ட்ரா 1 கிளாஸு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்கும். நல்லா குழஞ்சி நல்லாயிருக்கும் பொங்கல். இப்போ 4 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நீங்கள் அந்த கொதிக்கும் போது கூட நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னு கூட போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு சவுண்டு வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா குழைவாக அருமையாக இருக்கும் பொங்கல். இப்போ கொதித்த உடனே நம்ம மூடியை போட்டு மூடிடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டு சவுண்டு 5 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா பாருங்கள், நல்லா குழஞ்சி சூப்பராக வந்திருக்கு பொங்கல். அடியெலாம் பிடிக்கல, அழகாக வந்திருக்குது பொங்கல். நீங்கள் விருப்பப்பட்டால் இப்போ 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க நெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அளவாக சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் அருமையாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வச்சு கவுத்துனீங்கன்னா நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி அழகாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷு நான் சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். இந்த அட்டகாசமாக பொங்கல்
நீங்களும் செய்து பாருங்கள். இந்த பொங்கலுக்கு இல்லைனாலும் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, டயட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. மொதல் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.